அனைவருக்கும் வணக்கம். தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் நியூஸ் 7 தமிழின் ஆற்றல்மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 பவர்ட் பை ஜி ஸ்கொயர் குரூப். ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம், ஹெல்த் பார்ட்னர் காவேரி ஹாஸ்பிட்டல், பேங்கிங் பார்ட்னர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அசோசியேட் ஸ்பான்சர் எண்ணம் போல் வாழ்க்கை ட்ரஸ்ட், க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், வார்ட்ரூப் கார்டசி காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். கல்வியின் ஒளியை ஏற்றிய மகத்தான ஆசிரியர்களை நாம் கொண்டாட போகிறோம். நான் உங்கள் மோகன்ராஜ் சரோஜ். இன்றைய மேடை ஆற்றல்மிகு ஆசிரியர்கள் தங்களுடைய கல்வி சேவையால் எழுதிய வெற்றி காவியத்தை கொண்டாடும் நிகழ்வாக மாறியிருக்கிறது. மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திருமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மிக அன்போடு ஆற்றல்மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 அரங்கிற்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் உங்களுடன் இணைவது நான் கனகதாரா. இன்று நாம் அனைவரும் சாட்சியமாக பார்க்க போவது தமிழக கல்வியின் வீரர்களை கொண்டாடப்படும் அந்த மறக்க முடியாத தருணம். நான் உங்கள் ஆஷா ராபின்சன். அறிவின் விளக்கேற்றி வாழ்வை ஒளிர செய்த ஆசிரியர்களுக்கான நன்றி விழாதான் இந்த ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. நான் யுவராணி. இது சாதாரண ஸ்டேஜ் இல்ல, ஒரு பெரிய ட்ரிபியூட் ஸ்டேஜ். டீச்சர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற சல்யூட்கான கிராண்ட் செலிப்ரேஷன். நான் உங்கள் திரிவேதா. ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி ஆசிரியர்களிடம்தான் இருக்கிறது. அந்த சக்தியை கொண்டாடும் நன்றி விழா இதோ ஆரம்பமாகிறது. நான் உங்கள் PK. ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது 2025 விழாவின் வரவேற்புரை வழங்க எங்கள் நியூஸ் 7 தமிழின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் திரு ஷியாம்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் நியூஸ் 7 தமிழின் சார்பாக மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதிலே நியூஸ் 7 தமிழின் சார்பாக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அழைச்சி உங்களை இன்னைக்கு கொண்டாடி செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுக்க உங்களை நாங்கள் கொண்டு சேர்ப்பதில் இந்த மகிழ்ச்சியை காட்டிலும் வேறு பெரிய மகிழ்ச்சி இருக்கவே முடியாது. ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, குழந்தைகள் மாத்திரமல்ல, நண்பர்களும் குடும்பத்தினரும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நியூஸ் 7 தமிழின் சார்பாக வரவேற்பு, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நியூஸ் 7 தமிழ் நிர்வாக தலைவர்களை கௌரவிக்க TNTA நிர்வாக உறுப்பினர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி சார். அடுத்தபடியாக விருது வழங்கும் விழா தொடங்குகிறது. தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 பவர்ட் பை ஜி ஸ்கொயர். இந்த விருது விழா எங்க நடந்துட்டு இருக்கு ஆஷா? நம்ம MCC பள்ளியில் தான். அப்போ இந்த பள்ளியில இத்தனை ஆண்டுகளா பணியாற்றி ஓய்வு பெற உள்ள மதிப்புமிக்க 2 ஆசிரியர்கள் எத்தனாயிரம் மாணவர்களை சாதனையாளர்களா உருவாக்கி இருப்பாங்க. அந்த 2 ஆசிரியர்களையும் முதல்ல விருது வழங்கி கௌரவிக்கலன்னா எப்படி ஆஷா? கௌரவிக்க நமது நியூஸ் 7 தமிழின் COO ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் இது ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 பவர்ட் பை ஜி ஸ்கொயர் குரூப். ஒரு இடத்தில் காடு, மலை, ஆறு எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதோ குரங்கு இல்லாம காடு சலிப்பா இருக்கும் போல சொல்றீங்களா? அப்படி இல்லை, கல்வி இல்லாமல் இருந்தால்தான் வாழ்க்கை வெறுமையாக இருக்கும் இல்லையா? சரி சரி. ஆனா அந்த கல்வியை கொண்டு செல்வது சுலபமா இருக்குமா? காடு கடக்கணும், ஆறு தாண்டனும், மழையிலும் வெயிலிலும் அயராது உழைக்கணும். அதுதான். அப்படி கடின சூழலில் கூட பழங்குடியினர் குழந்தைகளின் வாழ்க்கையிலே அறிவின் ஒளியை ஏற்றியவர்தான் உண்மையான வீர ஆசிரியர். அப்படிப்பட்ட பெருமையுடையவர்களுக்கு வழங்கப்படுகிற விருதே பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான சிறந்த ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது. பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதினை பெறப்போகும் ஆசிரியர் யார் என்பதை பார்க்கலாம் திரையின் வண்ண ஒளியில். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் ஒன்றியத்தின் மலைவாழ் கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் ஒன்று அரசவெளி அரசு உண்டு உறைவிடப் பள்ளி.
இங்கே கல்விக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்து வரும் ஓர் ஆசிரியர். போக்குவரத்து வசதி குறைவு, பாதுகாப்பு குறைவு, அடிப்படை வசதிகளும் குறைவான மலை கிராமம் இது. ஆனால் இந்த சவால்களை எதிர்கொண்டு மலை கிராம மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். பள்ளியில் சேர்ந்த நாளில் ஒரு மாணவர் மட்டுமே, ஆனால் இன்று 426 மாணவர்கள். இது இந்த ஆசிரியரின் அக்கறைக்கும் கல்வி போராட்டத்திற்குமான வலுவான சான்று. மாணவர்களுக்குள் வேற்றுமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் சீருடை. ஆனால் இந்த ஆசிரியரும் சீருடை அணிந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கேற்ற எளிய முறையில் கற்றுத்தரும் அன்பாசிரியர் இவர். அது மட்டுமல்ல, பள்ளி மாணவர்களுக்கு தாயாக, ஆசானாக மட்டுமின்றி சட்ட நுணுக்கங்களையும் செயல்படுத்தி குழந்தை திருமணங்களையும் தடுத்திருக்கிறார். நானே கூட ஒரு குழந்தைய இப்படி தொட்டு பேசுறான்னு சொன்னா அந்த குழந்தை ஓகே, இந்த மிஸ் தொட்டதே எனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு உணர்ந்தா ஓகே. இல்ல பாதுகாப்பு எனக்கு இல்லன்னா கையை தூர தள்ளி விட்டுனா சொல்லணும், நோ சொல்லணும். நான் சொல்லலாம் நோ சொல்லணும். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உணர்த்தினார். பல புரட்சிகளின் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். இப்போது 40 வயதில் கல்விக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். இந்த மலை கிராம மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளி விளக்காய் திகழ்கிறார். மலைகள் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அவற்றையும் கடந்து ஒளி சேர்க்கும் சூரியனை போல மாணவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கி வரும் திருமிகு மகாலட்சுமி அவர்களுக்கு பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். விருது பெறப்போகிறவர் யார் என்பதை திரை பேசியது. விருது வழங்க இருப்பவரை நாம் பேசலாம். கலை உலகத்தையும் கல்வி உலகத்தையும் இணைக்கும் உயிரோட்டம் கண்டவர் சுஹாசினி மேடம் நம்முடைய இருப்பது விழாவிற்கு பெருமையை கூட்டுகிறது. மிகுந்த மரியாதையுடன் நடிகை சுஹாசினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தங்கமயில் ஜுவல்லரியின் கிஷோர் குமார் மற்றும் திருமிகு சச்சிதானந்தம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பிப்பதற்காக நியூஸ் 7 தமிழின் COO திருமிகு ராஜா சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திருமிகு மகாலட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதாளர்களுக்கு பரிசாக விருதாளருக்கு சான்றிதழுடன் கூடிய வெஹிக்கிளுக்கான சாவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுடன் கூடிய கிஃப்ட் ஹாம்பர் விருதாளருடைய கைகளில். நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி. மேடைகள் கிடைத்தால் நம்மளுடைய குரலையும் வலியையும் பதிவு செய்தே ஆக வேண்டும். அது வெளியே வருதோ இல்லையோ இங்கே இருக்கிறவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நம் சமூகம் ஒரு தாய் வழி சமூகம். பொது சமூகம் எப்போதுமே அப்பாக்களின் இனிஷியல் மட்டுமே குழந்தைகளுக்கு பயன்படுத்தி கொண்டே வருகிறார்கள். பெரும்பான்மை சமூகம் ஆண்கள் என்பதால் எல்லா துறைகளிலும் ஆண்கள் என்பதால் என்னவோ குழந்தைகளுக்கு இனிஷியல்னா அப்பா இனிஷியல் மட்டும்தான் அப்படின்ற போக்கு இன்னைக்கு நிலவிக்கிட்டே இருக்கு. ஆனால் குழந்தையை பொறுத்தவரை தாயினுடைய பெயரையும் இனிஷியலாக வைக்க வேண்டும். இது ஏதோ அவேர்னஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டுமா அப்பா அம்மா இனிஷியல் 2 பேரும் போட்டிருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த உரிமை வேண்டும். அனைத்து வருவாய்த்துறைகளிலும் சரி, மருத்துவத்துறையிலும் கல்வித்துறையிலும் தாயின் பெயர் இணைத்தே எழுதப்பட வேண்டும் என்பது என்னுடைய முதன்மை கோரிக்கை. இந்த கல்வி
எப்படியோ ஒரு வகையில் நமக்கு கிடைக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா வகையிலும் எதிர்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் பொதுப்பட்டியலில் 1976 சென்ற அந்த கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து என் கல்வி என் உரிமை என்று ஒரு குழந்தை சொல்லும் அளவிற்கு நம் கல்வி நமது உரிமை என்று ஒன்று சேர்ந்து புரட்சி செய்ய வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கிறோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அடுத்த கோரிக்கை. மிக்க நன்றி. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி மேம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு விழா. இத்தனை ஆசிரியர்களை சேர்ந்து நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். இதுதான் முதல் தடவை எல்லாரையும் பார்க்குறேன். ஒருத்தர் கையிலையும் பெரம்பில்லை, திறமையும் ஆற்றலும் தான் இருக்குது. நல்லாசிரியர் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆற்றல் மிகு ஆசிரியர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா நல்லத்தனமெல்லாம் ஒன்றும் இங்கே வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். ஆற்றல் இருந்தால் தான் இங்கே. ஆற்றல் மிகுந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளும். கொஞ்சம் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் இல்லையா? எத்தனை பேர் இங்கே அரசு பள்ளி ஆசிரியர்கள்? எல்லாருமே அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். நான் 1ஆவது வகுப்புலேருந்து 7ஆவது வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். முனிசிபாலிட்டி ஸ்கூலில் 1லேருந்து 5 வரைக்கும் பையன்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற அந்த ஸ்கூலில் படித்தேன். அதற்கு பிறகு அரசு பெண்கள் பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் மதுரையில் 1 வருஷம் OCPM, அதுக்கப்புறம் மெட்ராஸில் சாரதா வித்யாலயில். ஆனால் காலேஜ் மறுபடியும் நான் படித்தது குவீன் மேரிஸ், அதுவும் அரசு கல்லூரி தான். அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், அதுவும் அரசு கல்லூரி தான். ஸோ அரசு பள்ளியில் கல்வி பெற்ற நான் இன்னைக்கு இத்தனை அரசு பள்ளி ஆசிரியர்களை பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கெல்லாம் காரணமான அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய நன்றியை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். நன்றி. கிஷோர் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. டைட்டில் ஸ்பான்சராக டீச்சர்ஸ் ஆசிரியர் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது கொடுக்குற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேச கற்றுக் கொடுத்தது வேணால் நம்மளோட அம்மா அப்பாவாக இருக்கலாம், ஆனால் எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்தது நம்மளோட ஆசிரியர்கள் தான். ஸோ இந்த மேடைக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா, இவ்வளோ பெரிய தொழில் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய ஒரு நபர்களை நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இதுக்கு எல்லா காரணம் ஆசிரியர்களிருந்து வந்தது தான். ஸோ அவங்களுக்கு இந்த விருதுகள் வழங்குறதுல தங்கமயில் சார்பாக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ ரொம்ப நன்றி. இந்த ஆசிரியர் தினத்தை சிறப்பிக்க தென்னிந்தியாவோட நம்பர் 1 ரியல் எஸ்டேட் பிராண்ட் G2 ஹவுசிங் தரும் ஒரு அற்புதமான சலுகை. ஆசிரியர்களுக்கான கனவு நனவாகும் தருணம் தான் இது. இப்பவே உங்களோட பிளாட்டை புக் பண்ணுங்க, உங்களோட சொந்த நிலத்தை நீங்களே வாங்கிக்கலாம். மேலும் சிறப்பு பரிசாக ஒரு புதிய எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் கொடுக்கறாங்க. இது வெறும் சலுகை அல்ல, வாழ்வின் பாதையை காட்டிய குருமார்களுக்கு G2 தரும் மரியாதை. ஆசிரியரின் கனவு நிறைவேறும் நேரம் இது. புக் பண்ணுங்க பிளாட் ஈவியுடன் ஸ்டார்ட். G2 நிலம், நம்பிக்கை, நலம். இந்த சிறப்பு சலுகை ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டும்தான் G2 கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கே உங்களோட பிளாட்டை புக் பண்ணி புதிய வாழ்க்கை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. G2 ஹவுசிங், கனவை நனவாக்கும் நம்பிக்கை. தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது 2025 பவர்ட் பை G2 குரூப். கிராம சேவைக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது யாருக்கு இந்த பெருமை அளிக்கப்படுகிறது? அதை நம் திரை காட்டட்டும். மலைக்காடுகள் நிறைந்த தருமபுரி மாவட்டம் சீலநாயக்கனூரில் உள்ளது இந்த அரசு துவக்கப் பள்ளி. கடந்த 13 வருடங்களுக்கு முன்பு தலைமை ஆசிரியராய் பொறுப்பேற்றார் தாமோதிரன் அவர்கள். ஒரு தலைமை ஆசிரியர் நினைத்தால் பின்தங்கிய ஒரு பள்ளியை கோபுரத்தின் உச்சியில் ஏற்ற முடியும் என்பதற்கு இவரது முயற்சிகளே சான்று. பெற்றோரை அரசு பள்ளியை நோக்கி வரவழைத்தார். இடைநிற்றல் மாணவர்களை அவர்களது வீட்டிற்கே சென்று அன்பாக பேசி பள்ளிக்கு அழைத்து வந்தார். தனது சொந்த செலவில் பள்ளி வளாகத்தில் ஏராளமான மரக்கன்றுகளை நட்டு வைத்து பசுமை வனப்பூங்காவை உருவாக்கி பள்ளியின் அகத்தையும் முகத்தையும் மாற்றினார். பள்ளிக்காக கான்கிரீட் மேடையையும் அமைத்துக் கொடுத்தார். நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்து அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரையும் அணுகி
பள்ளிக்கு தேவையான கட்டிடங்கள், கழிவறைகள், சுற்றுச்சுவர்கள் எல்லாம் ஏற்படுத்தி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை அமைத்தேன். அதுக்கு பின்பு இந்த பள்ளிக்கூடத்தில் 20 மாணவர்கள் தான் இருந்தார்கள். பள்ளிக்கூடத்தை அதிக மாணவர்களை அதிகரிக்க பள்ளிக்கூடத்தில் உள்ள சுற்றுச்சூழலை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். அங்கு நிறைய மரங்களையும் செடிகளையும் பூக்கள் செடிகளையும் தாவரங்களையும் நட்டு நல்ல ஒரு உகந்த சூழ்நிலையை உருவாக்கினேன். 20 மாணவர்களிலிருந்து குறைந்தபட்சம் 60 மாணவர்களாக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தினேன். ஸ்மார்ட் வகுப்பறைகள், சமையல் கூடம், தூய்மையான கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். சிறந்த ஆசிரியருக்கான பல விருதுகள், பாராட்டு சான்றுகளை பெற்றிருக்கிறார். விளிம்பு நிலை பெற்றோர்களின் குழந்தைகளை உயரத்தில் ஏற்றி வைக்கும் முனைப்போடு களமாடிக் கொண்டிருக்கும் தர்மபுரி சீலநாயக்கனூர் அரசு துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமிகு தாமோதிரன் அவர்களுக்கு கிராமப்புற சேவைக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். கல்வியின் தலைவரை, பெண்களின் முன்னேற்றம் ஆகியவற்றை இணைத்து நிற்கும் தலைவரை வரவேற்பது விழாவிற்கு பெருமை சேர்க்கிறது. மனமார்ந்த வரவேற்புடன் எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் தலைவர் திரு முரளிதரன் எத்திராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவிக்க எங்கள் நியூஸ் 7 தமிழின் COO திரு ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். G-Square வழங்கும் EV ஸ்கூட்டி and citation and certificate. இப்போ இருக்கிற தலைமுறை பெண்கள், மாணவிகள் ஒரு கல்வியை வேலை வாய்ப்புக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அடுத்து அவங்களோட முன்னெடுப்பாக அவங்க எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது பணத்துக்காக மட்டும் தன் வாழ்க்கையை உருவாக்கிக்கிறது இல்லை. அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது வாழ்வாதாரம் தேவை. ஆனால் என்னைக்கு அந்த வாழ்வாதாரத்துக்காக பண்ணுற எந்த விஷயமுமே நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு பண்ணுறது, அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். அதுதான் என்னை பொறுத்தவரை எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பண்ணுற வேலையை மற்றவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், வாழ்வாதாரம் தானாக வரும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆசிரியரை கூப்பிட்டு விருது கொடுத்துருக்கிறீங்க. நியூஸ் 7 சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். முதல்ல பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது யோசித்தேன், குழந்தைகளை மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கு வரணுன்னா என்ன செய்யணும்னு யோசிக்கும்போது தான், இயற்கையோடு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் அந்த குழந்தை மகிழ்ச்சியாக வரணும்னு நினச்சோம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் குழந்தை மகிழ்ச்சியாக வந்துட்டு இருந்தாங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லை, என் கிராமத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியூருக்கு போயிடுறாங்க வேலை வாய்ப்புக்காக அப்பா அம்மா. அந்த குழந்தைங்களே தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது என்பது மிக பெரிய சவாலாக இருக்கின்றது. சில நேரத்தில் குழந்தைங்க நல்ல மனநிலையிலே வரமாட்டாங்க, பெற்றோருடைய ஏக்கத்தில் வருவாங்க. அந்த குழந்தைகளை பெற்றோர் மாதிரி அரவணைச்சு கல்வி கொடுப்பது தான் ஒரு ஆசிரியருக்கு அழகு என்று சில நேரத்தில் செய்வேன். புதுமைகளை புகுத்தி மாணவர்களை உத்வேகப்படுத்தும் ஆசிரியருக்கு தான் அடுத்த ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது. அந்த ஆசிரியருடைய கதை என்ன பார்க்கலாம் திரையின் மின்னொளியில். நாம் திரையில் பார்க்கும் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி போன்ற அமைப்பு ஒரு அரசு பள்ளியின் அறிவியல் ஆய்வகம் என்றால் நம்ப முடிகிறதா?
ஆனால் இதுதான் நிதர்சனம். இதை சாத்தியப்படுத்தியவர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். பள்ளி என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது ஒரு கனவின் தாயகம். அந்த கனவுகளை உருவாக்கித் தரும் கருவியாக இயங்குகிறார் இவர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்லாவரம் மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற இவர் கனவு மட்டும் காண்பவர் அல்ல, அதை செயல்படுத்த கடுமையாக உழைக்கும் செயல் வீரர். கொரோனா காலத்தில் தொண்டு நிறுவனங்களை நாடி கொரோனா நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி, அவங்கள ஃபீஸ் கட்ட முடியாமல் தனியார் பள்ளியை விட்டுட்டு நம்ம அரசு பள்ளிகளை நோக்கி நிறைய பேர் வந்தாங்க. அது ஆனால் அவங்கெல்லாம் அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு நிகராக நம்முடைய அரசு பள்ளிகள் செய்ய முடியுமாங்கிற ஒரு சின்ன சந்தேக கண்ணோடு வந்தாங்க. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவர்கள் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவுக்கு நம்முடைய பள்ளிகள் மிகப்பெரிய சாதனையை புரிந்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். பள்ளியின் அடுத்த கட்ட வளர்ச்சியை தனது தோளில் சுமந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறந்த பள்ளியாக மாற்ற வைத்தவர். ஆசிரியர்களை அணியாக ஒன்றிணைத்தார். பெற்றோரையும் முன்னாள் மாணவர்களையும் ஒரு இயக்கமாக மாற்றினார். சிறப்பு அம்சமாக IVRS கால் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு தேர்வு நடக்க போகுது. அவருடைய பெற்றோருடைய மொபைல் போனுக்கு நேரடியாக வாய்ஸ் காலாவே வர்றதுனால மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாதாரண சுவர்களை அறிவியலின் சித்திரங்களாக்கி மரக்கன்று நட்டு பள்ளி வளாகத்தை பசுமை பூஞ்சோலையாக மாற்றினார். உயர்கல்விக்கான பயிற்சிகள், நீட், JEE, கிளாட் தேர்வுகளுக்கும் பயிற்சி பெறும் வாய்ப்புகள் இப்பள்ளி மாணவர்களுக்கு உருவாக்கி தரப்பட்டுள்ளது. மாவட்டமும் மாநிலமும் பாராட்டியது. அண்ணா விருது, மாநில நல்லாசிரியர் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அறிவியல் மையமானது தமிழ்நாட்டிலேயே முதலாக நம்முடைய பள்ளியில் அமைக்கப்பட்டது. அது இதுவரை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் இதனால் பயனடைந்திருக்காங்க. அது சிறந்த சயின்ஸ் ஹப்பாக நம்ம பள்ளி செயல்படுவதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். தனியார் பள்ளியில் அட்மிஷனுக்காக அலைமோதும் பெற்றோர்களை விட மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷனுக்காக அலைமோதும் பெற்றோர்களே அதிகம். பள்ளிக்கல்வியில் தன் தொடர் முயற்சியால் புதுமைகளை தோற்றுவிக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்லாவரம் மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் S. ரவி காசி வெங்கட்ராமன் அவர்களுக்கு புதுமைகளுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் உறுப்பினரும் செயலாளருமான பெருமை பெற்றுள்ளார். மேலும் அதன் இயக்க குழுவின் செயலாளராகவும் அடுத்த 3 ஆண்டுகள் பணியாற்ற உள்ளார். அப்படிப்பட்ட அறிவியலின் தூதுவரை பேராசிரியர் S. வின்சன் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 மேடைக்கு வரவேற்கிறோம். மாவட்ட ஆட்சியரின் பாராட்டு சான்றிதழ் பெற்றவர் எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளையின் நிறுவனர் திருமிகு சாய் நெல்சன் அவர்களையும் இந்த விருதினை வழங்குவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அறிவியல், கல்வி, ஆராய்ச்சி, சமூக முன்னேற்றம் இந்த 3ஐயும் இணைக்கும் பொறுப்பான நிலைக்கு தமிழக அரசு உங்களை நியமிச்சிருக்காங்க. இன்றைய மாணவர்கள் அறிவியல் ஆராய்ச்சி மட்டுமில்லாமல் சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? அறிவியல் வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. அதுவும் இவருடைய பள்ளியில் நான் பார்க்கும்போது அது ஒரு அறிவியல் மையமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இட்ஸ் த பெஸ்ட் மாடல். ஏன்னா மாணவர்களுக்கு அறிவியல் அப்ரோச், சயின்டிஃபிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டாலே அவர்கள் ஒரு பொறுப்புள்ள மாணவர்களாக மட்டுமில்ல, இந்த நாட்டினுடைய ஒரு சிறந்த குடிமகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால்
அறிவியல் அணுகுமுறை இருக்கிற பொழுது அவர்கள் திங்க் பண்ணுறதெல்லாம் எல்லாமே அடுத்தவர்களுக்காக. அறிவியலினுடைய தாக்கமே அதுதான். அந்த அடிப்படையில் இந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை சரியான விதத்தில் அந்தந்த ஆசிரியர்கள் அந்தந்த பள்ளியில் சொல்லிக் கொடுப்பதனுடைய விளைவாக இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். ஆசிரியர்களை கூப்பிட்டு இங்கே கௌரவிப்பதற்காக முதலில் நியூஸ் 7 நிர்வாகத்திற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவங்களெல்லாம் கவனிப்பார் இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் எல்லாமே அது. ஸோ அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு இயற்பியல் ஆசிரியராக இருந்து வந்ததுனால இயற்கையிலே இந்த அறிவியல் மூலம் நாம் ஏதாவது இந்த சொசைட்டிக்கு பண்ணணும், அது நம்ம பள்ளிக்கு மட்டும் பயன்படக்கூடாது, இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் பயன்பட வேண்டும் என்ற விதத்தில் அது ஒரு சயின்ஸ் ஹப்பாக கிரியேட் பண்ணோம். மாணவர்கள் மட்டும் இல்லை, கல்லூரி மாணவர்கள் கூட அதை பார்வையிட்டு அவர்களுடைய இதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். நிச்சயமாக சார், உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆய்வகம் நிச்சயமாக பல கலாம்களுக்கு களமாக மாறியிருக்கும் என நம்பலாம் சார். இந்த ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது மேடையில் நீங்கள் இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இந்த விருது வழங்குறதுல வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று வரணும்னா அது கல்வினால் மட்டும்தான் முடியும். அந்த கல்வியை போதிக்கிற பெரிய ஆசான்களாக இருக்கிற இந்த கூட்டத்தில் அவங்களுக்கு விருது வழங்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவங்கள இவ்வளோ தூரம் பார்க்கக்கான வாய்ப்பு கிடைச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர்றதுக்கும் முன்னேற்றம் வர்றதுக்கும் நமக்கு சரியான வழிகாட்டி வேணும். ஒரு சுடர் விளக்காக இருந்தாலும் அதுக்கு சரியான தூண்டுகோல் இருந்தால் மட்டும்தான் அது ஒளிர் விட்டு பிரகாசமாக எரிய முடியும். அது மாதிரி வாழ்க்கையில் இன்க்ளேஸ் இந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சுடர் விட்டு ஒரு தூண்டுகோலாக எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆசிரியர். இந்த ஆசிரியர் பணியை அறப்பணி, அதே எனக்கு அர்ப்பணி அப்படிங்கிற வாக்கோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். தேங்க்யூ. நன்றி சார். கல்வி என்பது புத்தக பக்கங்களில் மட்டுமல்ல, வாழ்வின் பக்கங்களிலும் ஆசிரியர் எழுதும் பாடமே. தன் பணியில் இருந்து ஓய்வு பெற்று இருந்தாலும் தன் மாணவர்களின் உள்ளங்களில் என்றும் நிலைத்திருக்கும் ஒரு உயிர் விளக்காக இருக்கிறார். கல்வியையும் மனிதத்தையும் சமமாக கற்றுத்தந்த அவர் ஒவ்வொரு மாணவரின் வெற்றிக்கு பின்னாலும் அமைதியாக நின்று கொண்டிருக்கும் நம்பிக்கை தூணாக உள்ளார். தம் மாணவர்கள் அன்புடன் வணங்கும் என்றும் மறக்க முடியாத கல்வி ஒளியேந்தியவரான அந்த சிறப்புமிக்க ஆசிரியர் யார் என்பதை திரை காட்டட்டும். அன்பும் அக்கறையும் தான் ஒரு நல்ல ஆசிரியரின் உண்மையான ஆயுதம் என்பதை நிரூபித்தவர். 1959ஆம் ஆண்டு பிறந்த இவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலான தனது கற்பித்தல் பயணத்தில் ஒருபோதும் கம்பியோ கைத்தடியோ பயன்படுத்தவில்லை. பியூசி படிக்க வச்சாரு. அது முடிச்சுட்டு பிகாம் ஆரல் வாய்மொழி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் போய் படித்தேன். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்த பிறகு அப்பா என்னால் படிக்க வைக்க முடியாது, நீயே படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே பிகாம் முடிச்சுட்டு புறக்கடை செஞ்சு கூட்டுறவு மார்க்கெட்டிங் சொசைட்டியில் சேல்ஸ்மேனாக டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே எம்காம் முடிச்சு பிஎட் முடித்தேன், எம்எட் முடித்தேன், பிஜி டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, பிஜி டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமோ யோகா, எம்ஏ எக்கனாமிக்ஸு எல்லாத்தையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு நேராக வேலை வாய்ப்புக்காக மெட்ராஸு போய் சேர்ந்தாச்சு. மாணவர்களை மாவட்ட முதலிடங்களுக்கும் 100க்கு 100 மதிப்பெண்களுக்கும் கொண்டு சென்ற வழிகாட்டி. ஒரு கல்வியாளர் மட்டுமல்ல, அன்பான வழிகாட்டி, கருணையுள்ள நண்பர், பொறுமையான ஆசான், மாணவர்களின் இதயத்தில் அழியாத இடம் பிடித்தவர். அக்கௌண்டன்ஸ்ல நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பேன். இருந்தாலும் சார் ஒவ்வொரு சம்பவம் கிளியரா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. எப்பவுமே யாரையும் அவர் திட்டவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் சாரோட கைடன்ஸ் மூலயமா தான் 11th and 12th டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நிறைய தப்பு பண்ணாலுமே அவர் பொறுமையா அழகா சொல்லி கொடுத்து எங்களை இந்த நிலைமைக்கு என்ன மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நல்ல நிலைமையில இருக்கணும்னா அது தென்னரசு சார் தான் காரணம். சென்டம் எடுக்கிறது சாரால மட்டும்தான். சார் ரொம்ப கிளாரிட்டியா கிளாஸஸ் எடுப்பாங்க. இவரது கருணை மிக்க கற்பித்தலுக்காக திருமிகு தென்னரசு அவர்களுக்கு கற்பித்தலுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ்.
MIETN பிரின்சிபால் டாக்டர் நவீன் சேட் அவர்களும் வெராண்டா ரேசன் பிசினஸ் ஹெட் மிஸ்டர் விக்னேஸ்வர் குமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கருணை மிக்க கற்பித்தலுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதை பெற்றிருப்பதற்காக தென்னரசு அவர்களை கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நியூஸ் 7 தமிழ். பெரும்பாலும் தனது மாணவ மாணவியர்கள் பரிசுகள் பெறுவதை மகிழ்ச்சியாக வேடிக்கை பார்த்து கைதட்டும் ஆசிரியர் பெருமக்கள் என்றுமே பரிசுகள் பெறுவதற்காக உழைப்பதில்லை. அவர்களை அழைத்து இன்று பரிசுகள் வழங்கி அவர்கள் முகத்தில் புன்னகை விதைத்த நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, விருதுகளை பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் பன்மடங்கு உத்வேகத்தோடு தங்களது பணிகளை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தென்னரசு சார், உங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மாணவர்களுடைய இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக மதிக்க மாட்டார்கள். இருந்தாலும் ஆசிரியர்கள் அவர்கள் அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் அவர்களை கவனித்து அவர்களை நம் வழிக்கு கொண்டு வந்து அவர்களை வாழ்வில் முன்னேற பாடுபடுகிறார்கள். ஆசிரியர்களுடைய அன்பும் பாசம் மாணவர்கள் புரிந்து கொண்டு அதை கேட்டாற்போல் வழிநடந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். ஆசிரியர்கள் தான் இந்தியாவோட தூண். அதுதான் அவங்க தான் அடித்தளம் அமைக்கிறாங்க. எந்த ஒரு துறைக்கு ஒரு மாணவன் செல்லினாலும் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் ஆசிரியர்கள் இல்லாமல் எதுவுமே இந்தியா அடுத்த லெவலுக்கு முன்னேற போகிறதில்லை. இது ஒரு விருது விழா, பாராட்டு விழா, நியூஸ் 7 நடத்துறதையும் தாண்டி இது ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா, ஒரு நன்றி கடன் செலுத்தும் விழாவை தான் நான் பார்க்குறேன். நியூஸ் 7 டெலிவிஷனுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய இந்த பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் சார். இது தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. பவர்ட் பை ஜி ஸ்கொயர் குரூப், ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம், ஹெல்த் பார்ட்னர் காவேரி ஹாஸ்பிட்டல், பேங்கிங் பார்ட்னர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அசோசியேட் பார்ட்னர் எண்ணம் போல் வாழ்க்கை ட்ரஸ்ட், grooming partner naturals, wardrobe courtesy காஞ்சிபுரம் SM Silks. மோட்டிவேட்டர் செயலூக்கத்திற்கான சிறந்த ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதை பெறப்போகும் ஆசிரியர் யார்? அந்த ஆசிரியர் சொல்ல வரும் கதை என்ன? பார்க்கலாம் திரையின் மின்னொளியில். ஒரு தலைமை ஆசிரியை மாணவர்களோடு நண்பராக பழகினால் என்ன மாதிரியான மாற்றங்களை மாணவர்களின் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் என்பதற்கு சாட்சியாக விளங்குகிறார் சென்னை அரும்பாக்கம் MMDA காலனி அரசு மாதிரி உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து பள்ளிக்கல்வியில் சிறந்த மாணவி, உயர்கல்வியில் முனைவர் பட்டம் வரை பெற்று ஆசிரியராக சமூக தொண்டாற்ற ஆயத்தமானார். 1999ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வரும் இவர் 2002ஆம் ஆண்டு அரசு பள்ளி ஆசிரியரானார். ஏராளமான மாணவர்களுக்கு இயற்பியல் பாடம் எடுத்த இவர் நீட் போட்டித் தேர்வு மாநில ஒருங்கிணைப்பாளராக பாடத்திட்டம், கால அட்டவணை, வினாத்தாள் உருவாக்கத்திலும் தன் மகத்தான பங்களிப்பை அளித்தவர். இந்த மாலை வகுப்புகளுக்கு கிட்டத்தட்ட இந்த 10, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு சூழல் வழங்கப்பட்டது. ஏன்னா கண்டினியூஸாக குழந்தைங்க 9 மணிக்கு பள்ளிக்கு வந்தால் 5, 10 வரை இருக்க வேணுன்றதுக்காண்டி, இதையும் தாண்டி சில குழந்தைங்க நாங்கள் இங்கே இருந்து ஒரு 7:30 வரை படிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இரவு சாப்பாடும் கொடுத்து அனுப்பப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான கவனம் குழந்தைகள் மேல் நம்ம காமிச்சதுனால எங்களுடைய பள்ளியினுடைய தேர்ச்சி சதவீதம் 12ஆம் வகுப்புல 95% உயர்ந்துள்ளது. VIT பல்கலைக்கழகத்துடன் இணைந்து 10 ஆண்டுகளுக்கும் மேல் வெற்றி நமதே என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு உற்சாகம் அளித்து தேர்ச்சி வீதத்தை உயர்த்தியவர். என் என்ப என் எழுத்தன்பை இவ்விரண்டு கண் என்பவாலும் ஈர்க்க அதிகாரம் ஒரு பண்புடமே என்பதால் இதில் எழுத்தன்பை யார் மட்டும் பண்புடுமே என்னும் விளக்கான். நோய் நாடி நோய் முதல் நாடு அது தெரியும் வாய் நாடி வாய்ப்பை செயல். LKGல இருந்து 9ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கிட்டத்தட்ட 900 பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே இலவசமாக திருக்குறள் புத்தகம் கொடுக்கப்பட்டது. இதன் விளைவா பாத்தீங்கன்னா இன்றைய தேதிப்படி
9 குழந்தைகள் வந்து 1330 திருக்குறளை வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பெருமையுடன் பதிவு செய்கிறேன். படிப்போடு மாணவர்களின் தனித்திறனையும் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தும் சென்னை அரும்பாக்கம் MMDA காலனி அரசு மாதிரி உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை டாக்டர் RC ஸ்ரீபிரியா அவர்களுக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்ட் ஃபார் மோட்டிவேஷன் என்ற விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். PR சுந்தர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவருடன் இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக ஃபாதர் கிறிஸ்டி அவர்களையும் பெருமதிப்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கல்விக்கும் நிதி அறிவிற்கும் இடையில பாலமாக விளங்கும் திரு PR சுந்தர் அவர்களை மேடையில் நிலைநிறுத்தி இருப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது 2025 திருமிகு ஸ்ரீபிரியா அவர்களுடைய கரங்களில். திருமிகு ஸ்ரீபிரியா அவர்களுக்கு G Square Group வழங்கும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பரிசாக வழங்கப்படுகிறது. நீங்க கணித ஆசிரியராக இருந்தவரும் இன்று நிதி உலகின் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறீர்கள். கல்வியிலிருந்து முதலீடு வரை வந்த உங்கள் பயணத்தின் ஒரு ஆசான் தனது மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி எவ்வளவு பெரியது என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா சார்? இல்லை, பொதுவாகவே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உலகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர்கள் கேட்டிங்கன்னா இது தமிழ்நாடு, கேரளா, இந்த 2 மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிருந்தார். அங்கே கூட ஒரு நண்பரை பார்த்துருக்கிறாரு. நாங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்பா அவர் சொன்னிக்கிறாரு, இங்கே வந்து துப்பாக்கி சுடுற ஒரு ட்ரைனிங் கிளாஸ் இருக்குது, நான் என் பொண்ணை அதில் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தானே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு கொஞ்சம் சேருங்களா அப்படின்னாரு. அந்த பெண் வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியில் சேர்ந்து அந்த பெண் வந்து அந்த மாவட்டத்தில் முதல் இல்லை, மாநிலத்தில் முதல் இல்லை, இந்தியாவிலேயே முதல் இல்லை, அவள் உலகத்திலே நம்பர் 1 இருக்கிறா. அவள் ஒரு தமிழ் பெண். அந்த பெண்ணோட பேர் இளவேனில் வாளறிவன், விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு பெண். ஸோ அப்படின்னா பார்த்துக்குங்க, கிராமப்புறத்தில் மாணவர்கள்கிட்ட எவ்வளவு திறமை இருக்குது. அந்த திறமையை கொண்டு வர்றதுக்காக நான் முதல்வன் திட்டம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். அனைத்து மாணவ செல்வங்களும் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை வகுப்புக்கேற்ற அவங்களுக்கு என்ன படிக்கணுமோ அந்த தரத்தோட குழந்தைங்களை எங்கள் பள்ளியிலேருந்து அனுப்பணும். 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களை ஒரு நிலையிலேருந்து மற்றொரு நிலைக்கு அனுப்பணும். இதுதான் கல்வியை கற்கண்டாக நினைத்து நம்மளை தேடி வரணும். இப்போ மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா இருக்கிறதுனால சொல்கிறேன், ட்ராப் அவுட்ஸை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து நிறையா அச்சீவ் பண்ணி எங்கள் குழந்தைங்களில் 392 பேர் எழுதுனதில் 21 குழந்தைங்க ஃபெயில் ஆனாங்க. அந்த 21 குழந்தைங்களையும் அரசு ஃபாலோ பண்ணி சப்ளிமெண்ட்ரிலையும் பாஸ் பண்ணி குழந்தைங்க 7 குழந்தைங்க தவிர அனைத்து குழந்தைகளும் உயர்கல்வியில் சேர்ந்துருக்காங்க. அதற்கு நம் நான் முதல்வன் திட்டத்தினுடைய கல்லூரி கனவு உயர்வுக்குப்படி இந்த திட்டங்கள் மிக வந்து எங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நான் 9th எங்கள் அப்பா தலைமை ஆசிரியர், அம்மா ஆசிரியர். நான் 9th படிக்கிறப்போ அப்பா இறந்து போயிட்டாங்க. அம்மா தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. 8 குழந்தைங்களில் 7வது குழந்தை, 6 பெண்ணில் 5வது பெண் குழந்தை நான். என்னைய டாக்டரேட் வர படிக்க வச்சு இன்றைக்கி உங்கள் அனைவர் முன்னாடி நின்று இன்றைக்கு நான் விருதை பெறும் பொழுது அதை அவங்க வாங்குகிற தருணத்தில் அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து என்னுடைய அம்மாவுக்கு வந்து இல்லை. கடந்த ஆண்டு வந்து அவங்க மறைஞ்சிட்டாங்க. அவங்க உடம்புக்கு முடியலன்னு சொன்னப்போ கூட நான் மேட்டுக்குப்பம் பள்ளியில் உட்காந்து மழைக்கான சீரமைப்பு பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி மறுநாள் காலையில் போகிறப்ப அவங்க வென்டிலேஷனில் போயிட்டாங்க. இது மிகவும் வருத்தமாக இன்றைக்கு வரை இருக்குது. ஆனாலும் என் குழந்தைகள் என்றைக்கும் வந்து முன்னேறுவதற்கு தெய்வத்தால் ஆகாதது எனினும்
முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். கடினமாக உழைச்சா குழந்தை மட்டும் இல்லை, 49 வயசில் இப்போ நான் அவார்டு வாங்கின மாதிரி எல்லாருக்கும் அங்கீகாரம் தேடி வரும் அப்படிங்கிறத இங்கே வந்து நினைவு கூறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனுடைய தனித்துவத்தை கண்டுபிடித்து கோர் காம்பிடன்சி என்று சொல்வார்கள், அதை அந்த குழந்தைக்கு சொல்லிவிட்டால் அந்த குழந்தை நிச்சயமாக ஒரு வெற்றியாளராக மாறுவார். எல்லோருக்கும் மற்றவங்களுக்கு ஆசிரியருக்கு என்ன வித்தியாசம்? மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ இந்த இளைஞர்களா தே ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் நோ, தே ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்ட்லெஸ். அவன் பயனற்றவன் அல்ல, இன்னும் பயன்படுத்தப்படாதவன் என்று ஒரு ஆசிரியர் சொல்வார். யூத் ஆர் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லுவாங்க மற்றவங்க, ஒரு ஆசிரியர் அப்படி சொல்ல மாட்டார். தே ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ். அவங்க பிரச்சனைகள் கிடையாது, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அவர்களை நாம் கையாளும் விதத்திலே சிறப்பாக கையாள வேண்டும் என்று. வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதை வாங்கும் சிறந்தவர் யார் என்பதை காண்போம் திரையில். ஏவி ப்ளீஸ். ஒருவரது வாழ்க்கையின் அர்த்தம் அவர் பிறர் வாழ்க்கையை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறார் என்பதில்தான் உள்ளது. வற்றாத ஜீவநதி பாயும் திருநெல்வேலியில் பிறந்து சிறப்பு குழந்தைகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த தேவதூதரால் அனுப்பி வைக்கப்பட்ட மங்கை தனது வாழ்வில் துணையை தேடவில்லை, ஆனால் 1000 பிள்ளைகளுக்கு தாயாக மாறியுள்ளார். திருமண வாழ்க்கையை தவிர்த்து திருவொளி நிறைந்த சேவை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர். ஒரு ஆசிரியரின் கரம் எழுத கற்றுக் கொடுக்கும், ஆனால் சிறப்பு ஆசிரியரின் இதயம் வாழ கற்றுக் கொடுக்கும். 16 வயதில் 10ஆம் வகுப்பு முடித்து சென்னை வேப்பேரி பாலர் கல்வி நிலைய ஆசிரியர் பயிற்சி மையத்தில் பயின்று அங்கேயே 22 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் 1978இல் சென்னையின் சென்ட் கிறிஸ்டபர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இளங்கலை கல்வியியல் முடித்தார். இறைவனின் உத்தரவை உணர்ந்து சிறப்பு குழந்தைகளை பராமரிக்கும் தொண்டினை ஏற்று அவர்களுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 49 ஆண்டுகளாக அவர்கள் மத்தியில் தூய மாசற்ற அன்பின் உருவாக சிரித்துக் கொண்டிருக்கிறார். 1988இல் அமெரிக்காவின் வில்ஸ்லா காலேஜில் மாஸ்டர் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் குரூப் ஹோம் படிப்பை நேர்த்தியாக முடித்தார். 2002ஆம் ஆண்டில் நாப்பாளையம் கிராமத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கான காப்பகமும் சிறப்பு கல்விக்கான பள்ளியையும் துவங்கினார். சிறப்பு குழந்தைகளுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்திருக்கும் கருணையின் வடிவமான இவருக்கு ஜனாதிபதி விருது, நெம்கார் விருது, அன்னை தெரசா விருது உள்ளிட்ட ஏராளமான மத்திய மாநில அரசு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பெற்றோர்களுக்கே குழந்தைகளை பராமரிப்பது என்பது மிகப்பெரிய சவால். ஆனால் இவரோ சிறப்பு குழந்தைகளை பராமரித்து பாதுகாத்து அவர்களுடைய வாழ்வியலை வாழ கற்றுக் கொடுத்து வருகிறார். நான் ஜெபிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி 3 தரம் கேட்டிருந்தது. இது என்னுடைய உள்ளத்தை தொட்டது. ஆம், நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவருக்காக நான் ஊழியம் செய்வேன், சிறு ஆட்டுக்குட்டிகளாய குழந்தைகளை நான் பார்த்து கொள்வேன் சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை கடந்த 47 வருடங்களாக என்னை வழி நடத்தி வருகிறார். இன்றைக்கு நான் 90 வயது ஆகிறது. இந்த 90 வயதிலும் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வேலைக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இது நினைக்கும் போது கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறப்பு குழந்தைகளின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியேற்றும் திருமிகு கஸ்தூரி தேவராஜ் அவர்களுக்கு
வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். நமது மாநிலத்தின் கல்வித்துறையின் ஒளிவிளக்காக திகழ்கிற மாணவர்களின் நலனையே வாழ்வின் லட்சியமாக கொண்ட தமிழக அரசின் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மிகுந்த மரியாதையுடனும் பெரும் கைத்தட்டல்களுடனும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அமைச்சர் அவர்களையும் ஜி ஸ்கொயர் குரூப் குளோபல் மினிஸ்டர் ஹெட் அவர்களையும் கௌரவிக்க எங்கள் நியூஸ் 7 தமிழின் COO திரு ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமிகு கஸ்தூரி தேவராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வழங்கும் EV பைக் வழங்கப்படுகிறது. சைட்டேஷன் சான்றிதழ் கஸ்தூரிமா, வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலேயே எத்தனையோ மாணவர்களை பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு மாணவர் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாணவர், அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷத்தில் நான் மிக பெருமை அடைகிற ஒரு தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இங்கு வந்திருக்கும் மாண்புமிக்க அமைச்சர் அவர்களுக்கும் இங்கு நிற்கிற எங்கள் எல்லா தலைவர்களுக்கும் விசேஷமாய் நியூஸ் 7 ஆர்கனைசேஷனுக்கும் நான் என் மிகுந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன். இந்த விருதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கவே இல்லை. கடவுள் எனக்கு இந்த நாளை கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். MS சுப்புலட்சுமி அவங்க அவங்களுடைய பேத்தியை எங்கள் ஸ்கூலில் சேர்த்தாங்க. லட்சுமிக்கு சொல்லு ஒழுகும் கை இப்படி ஆடிட்டே இருக்கும். அப்புறம் எங்கள் பள்ளியில் வந்த பிறகு சொல்லு ஒழுக்குனது நின்றுச்சு, கை ஆடுறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பூ தொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ அம்மா பார்த்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என் குழந்தைய நல்லா ஆக்குன ஸ்கூலுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி கருணாநிதி ஐயா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க மூலமாக எங்கள் ஸ்கூலுக்கு 5 போஸ்ட் கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்களுடைய மகன் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது குறித்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரீசெண்டாக ஒரு பையன் ஓடி வந்தான், டீச்சர் நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் பியூனாக இருக்கிறேன், நான் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் டீச்சர், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசினான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், ஒரு மூளை இல்லாத குழந்தை ஒரு இடத்துல போய் நின்று வேலை செய்து சம்பாதித்து ஒரு பெற்றோருக்கு கொடுக்கறதுன்னா அது பெரிய காரியம். இந்த நிகழ்ச்சிக்கு கல்வித்துறைக்கோ குறிப்பாக ஆசிரியர்களுக்கோ ஒரு ஊக்கமோ இல்லை ஒரு மாற்றத்தையோ எதிர்பார்க்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல இடத்துல நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒன்று கூடியிருக்கிறோம். அதற்கு காரணமாக இருக்கின்ற நியூஸ் 7க்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் குடும்ப விழாவை நீங்கள் எடுத்து நடத்திட்டு இருக்கிறீங்க, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. ரொம்ப முக்கியமான நாள், முக்கியமான இடம் என்று சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் காலை உணவு திட்டத்தை கொண்டு செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆரம்பித்து வச்சிருக்கிறார். முக்கியமான இடம்னு சொன்னதுக்கு அவர் படித்த ஸ்கூலில் இன்றைக்கி நின்று நான் பேசிக்கிட்ட இந்த பெரிய வாய்ப்பும் இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி எல்லாமே ஒரு பொருத்தமாக அமைஞ்சிருச்சு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர் சொல்கின்ற விளக்க உரை. ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வியானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார். நியூஸ் தமிழர்கள் அந்த 7 தலைமுறை தான் சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்
உள்ளபடி அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எங்களுடைய ஹெச்எம்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க, எங்களுடைய டீச்சர்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம். இங்கே கூட பேசுகிற சுந்தர் சார் கூட சொன்னார், ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே வந்து நம்முடைய தமிழ்நாடும் அண்ட் கேரளாவை சார்ந்திருக்கின்ற டீச்சர்ஸ் தான் அர்ப்பணிப்பு. கேரளாவை கூட நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இப்போ கஸ்தூரி தேவராஜ் போன்ற ஒரு டீச்சர் போதுமே எங்களுக்கு சாம்பிளுக்கு இதை சொல்கிறதுக்கு. நான் ஸோ அந்த அளவிற்கு இன்றைக்கி எங்களுடைய ஆசிரியர்கள்லாம் அந்த உற்சாகப்படுத்து, ஏன் சில நேரங்களில் அவங்க எங்களை பார்த்து ஊக்கப்படுறதை காட்டிலும் நாங்கள் அவங்கள பார்த்து நாங்கள் ஊக்கப்படுகின்ற அளவுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளபடி அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கின்ற அரங்கமும் நிறைந்திருக்கின்ற விருது பெற்றிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கௌரவிப்பதற்காக TNTA உறுப்பினர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். G Square Group, மிஸ்டர் சிவகுமார் சார், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு சில வார்த்தைகள். டீச்சர்ஸ் அப்படின்றப்ப they are just above everyone else. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கும் அவங்க செய்ய வேண்டிய கடமை. பட் யார் என்னன்னே தெரியாமல் ஒரு பாசம் ப்ளஸ் அவங்களோட லைஃபோட ஃப்யூச்சரையே வந்து டிசைட் பண்ணுறது ஒரு டீச்சர் தான். ஸோ we are very very proud in terms of being part of this wonderful occasion, and we especially thank the minister also for being part of this. Thank you so much. இது ஆசிரியர்களுக்கான நன்றி விழா. அனைவரும் இணைந்த இந்த கொண்டாட்டம் நாளைய தலைமுறைக்கு ஓர் ஊக்கமாக இருக்கும். இது தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 பவர்ட் பை G Square. வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதை பெறப்போகும் பள்ளி எது? அந்த பள்ளி தன்னுடைய வாழ்நாளில் எத்தகைய மைல்கல்களை தொட்டிருக்கிறது? பார்க்கலாம் திரையின் பிரகாசம். சமுதாய பணிக்காக உருவாகும் ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் மாபெரும் கனவால் தொடங்குகிறது. அப்படி உருவானதுதான் நாசரத் கல்வி குழுமம். இப்படி உயர்ந்த லட்சியங்களால் தூண்டப்பட்டு உருவாக்கியவர்கள் டாக்டர் சந்திரா டேவிட் மற்றும் டாக்டர் சாலமன் டேவிட் தம்பதியினர். பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் கிராஜுவேட்ஸாக இருந்தாக்கா அவங்களுக்கு அப் டு 5,000 rupees வரைக்கும் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னுடைய துணைவியார் வந்து ஒரு 5,000 rupees லோன் வாங்கி அந்த ஸ்கூல் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணோம். 1976ஆம் ஆண்டு சென்னையின் புறநகரான ஆவடியில் கல்வி சேவையை வழங்கும் நோக்குடன் இந்த முயற்சியை 7 குழந்தைகளுடன் தொடங்கி இன்று 12,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அறிவூட்டும் ஆலமரமாக மாற்றியுள்ளனர். நாசரத் குழுவில் 6 பள்ளிகளும் 2 கல்லூரிகளும் இயங்குகின்றன. ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு வந்து எங்களுடைய வீட்டிலே ஆரம்பித்தோம். எங்களுடைய வெராண்டாவிலேயே ஒரு சின்னதாக வெரி சிம்பிளாக ஆரம்பித்ததில் 7 சில்ட்ரன் இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு எல்லாம் அந்த டேச்ட் ரூஃபில் தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த ரூஃபை யாரோ கொளுத்தி விட்டாங்க நைட்டாக. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு அதிலிருந்து டிசைட் பண்ணோம் டேச்ட் ரூஃபே எங்களுக்கு இருக்கக்கூடாது. இக்கல்வி நிறுவனங்களின் மூலம் உருவான நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள், ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள், ஆசிரியர்கள் உலகம் முழுவதும் மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றனர். நாசரத் கல்வி நிறுவனங்கள் வகுப்பறைகளை கடந்தும் சமூகத்தின் தேவைகளை உணர்ந்து பலருக்கும் உதவ இது நம்ம ஆவடி ட்ரஸ்ட் என்ற பெயரில் தன்னார்வ அமைப்பை நிறுவி பல சமூக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தேவையான உணவு, உடைகள், கல்வி உபகரணங்கள் வழங்குவதோடு இயற்கை பேரிடர்களின் போதும் ஆவடி மக்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றனர். இந்த பள்ளினால, இந்த ஸ்கூலினால இந்த சமுதாயமே ஒரு அப்லிஃப்ட் ஆனதை நான் பார்க்குறேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் அப்படிதான். நிறைய பிள்ளைங்க படித்து எல்லா நாட்டிலையும் பறந்து இப்போ வேலை செய்கிறாங்க. அதன் மூலமாக இந்த ஆவடி சமுதாயத்தில் உள்ள பெண்கள்
அதாவது விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, துக்கத்தில் துன்பத்தில் அப்படின்னு இருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற பெண்களுக்காக உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட ஒரு டெய்லரிங் யூனிட் ஆரம்பித்தோம். இந்த டெய்லரிங் யூனிட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 650 லேடிஸ் அவங்க காலிலே அவங்க நிற்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு எண்ணத்தில், ஒரு நல்ல எண்ணத்தில் அது உருவாக்கப்பட்டது. கல்வி சேவையில் 50 ஆண்டுகள் என்பது வெறும் ஒரு மைல்கல் அல்ல, அது உன்னதமான நோக்கம் கொண்ட இதயத்துடன் கற்பித்த ஒவ்வொரு ஆசிரியரின் வெற்றி. இந்த பொன்னான தருணத்தில் 50 ஆண்டுகள் ஆவடியின் கல்வி அடையாளமாக திகழும் இந்த பள்ளி வந்து இதோட முடிஞ்சிடாது. இப்போ 50 ஆண்டு கொண்டாடி இருக்கிறோம். இப்போ எங்கள் தலைமுறை பிள்ளைங்க, எங்களுடைய மகள், மருமகன், அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து வர வர இந்த தலைமுறையாக இந்த பள்ளியை நிலைநிறுத்தி கொண்டு வருவாங்க. இது இப்போ நிற்கிறத விட இன்னும் பல மடங்கு ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த பள்ளி நிற்கும் என்று நான் ஆசிக்கிறேன், விரும்புகிறேன், பிரார்த்திக்கிறேன். நாசரத் கல்வி குழுமங்களை உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் சந்திரா டேவிட் மற்றும் டாக்டர் சாலமன் டேவிட் தம்பதியினருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். சிறந்த பள்ளிக்கான வாழ்நாள் சாதனையாளர்கள் விருதினை வழங்குவதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவருடன் இணைந்து இந்த விருதை வழங்குவதற்காக காஞ்சிபுரம் SM சில்க்ஸினுடைய மேனேஜிங் பார்ட்னர் அவர்களையும் பெருமதிப்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது விருதாளருடைய கைகளில். சிறப்பு பரிசும் வழங்கப்படுகிறது. ஆட்டோ ரிக்ஷா ஓடுறவர்லேருந்து ஒரு ஸ்கூல் ஆயாவில் வேலை பார்க்குற பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்க. அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன், எங்கள் ஸ்கூல் வந்து ஒரு தனியார் பள்ளியாக இருந்தாலும் அது ஒரு அரசு பள்ளி மாதிரி தான். அந்த சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாத்திரமே அந்த பள்ளி உருவாக்கப்பட்டது. நியூஸ் 7 சேனலுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்மைகளை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு நாட்டின் உடல் நலத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் அடிப்படையானது விளையாட்டுதான். விளையாட்டு மேம்பாட்டு சிறந்த பள்ளிக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதை பெறப்போவர் யார்? திரைக்காட்சி. கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை படைக்கும் மாணவர்களை உருவாக்கி வருகிறார்களோ அதே அளவில் விளையாட்டிலும் உலக அளவிலான சாதனையாளர்களை உருவாக்கி வருகிறது வேலம்மாள் பள்ளி குழுமம். பிரக்ஞானந்தா, புகேஷ், வைஷாலி உள்ளிட்ட செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் உயர்ந்த மலைச்சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தை சிறு வயதிலேயே தொட்டு சரித்திரம் படைத்த ஆஷிஷ் உள்ளிட்ட ஏராளமான சாதனை வீரர்கள் இந்த பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டவர்கள்தான். இன்னும் ஃபுட்பால், பாஸ்கெட்பால், கபடி, பேட்மிண்டன், வாலிபால், கிரிக்கெட், கோகோ என எந்த போட்டிகள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நடந்தாலும் அதில் வெற்றி பட்டியலில் வேலம்மாள் பள்ளி குழும மாணவர்கள் முக்கிய இடம் பிடித்திருப்பார்கள். ஒலிம்பிக் போட்டியில் உள்ள அத்தனை விளையாட்டு போட்டிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விருப்பமுள்ள தகுதியுள்ள மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார்கள். விளையாட்டு போட்டிகளில் சாதனை படைக்கும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வேலம்மாள் பள்ளி குழுமம் சார்பில் மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நடத்தி ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகின்றது.
கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் படிப்பிலும் கவனம் செலுத்தும் வகையிலும் தனி ஆசிரியர்கள் மூலம் அவர்களுக்காக பிரத்யேக ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன. கல்வியையும் விளையாட்டையும் இரு கண்களாக பார்த்து மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வேலம்மாள் பள்ளி குழுமத்திற்கு ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 பெஸ்ட் ஸ்கூல் இன் ஸ்போர்ட்ஸ் என்ற விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். இந்த பெருமையை பெற்ற வேலம்மாள் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு உற்சாகமான கைத்தட்டல்களால் வரவேற்பு அளியுங்கள். வேலம்மாள் நெக்ஸஸ் சார்பாக இந்த அவார்டு வாங்குறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஃபஸ்ட்டு எங்களை இந்த அவார்டுக்காக தேர்ந்தெடுத்த நியூஸ் 7 சேனல் ஆர்கனைசேஷனுக்கு என்னோட தேங்க்ஸ். வேர்ல்ட் லெவலில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷைன் ஆகிருக்காங்க. எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் எப்படி அப்படின்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒலிம்பிக் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அகெயின் அதே பார்ட்டிசிபேஷனுக்காக உங்கள்கிட்ட நாங்கள் விருது வாங்கணும். இது என்னுடைய வேண்டுகோள். இது தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. பவர்ட் பை ஜி ஸ்கொயர் குரூப், ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம், ஹெல்த் பார்ட்னர் காவேரி ஹாஸ்பிட்டல், பேங்கிங் பார்ட்னர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அசோசியேட் பார்ட்னர் எண்ணம்போல் வாழ்க்கை ட்ரஸ்ட், க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், வார்ட்ரோப் கார்ட்டசி, காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். நியூஸ் 7 தமிழின் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. அடுத்ததாக ஏவியை தற்போது காணலாம். சென்னை ரிப்பன் பில்டிங் அருகே உள்ள ஹோட்டல் எவரெஸ்ட் முன்னால் காலை 4 மணி. நகரம் துயிலில் இருக்கும் நேரம். ஆனால் இங்கு ஒருவர் பத்திரிகை கட்டுகளுடன் ஆழ்ந்த கவனத்துடன் வேலை செய்கிறார். இது வெறும் பத்திரிகை விநியோகம் அல்ல, இது ஒரு மாபெரும் கனவின் பயணம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் அவர் நம்மிடம் சொல்ல வருவது, எங்கே தொடங்கினோம் என்பது முக்கியமல்ல, எவ்வாறு உயர்கிறோம் என்பதே வாழ்க்கையின் உயரம் என்று கூறுகிறார். அவர்தான் அனைவரும் அன்புடன் அழைக்கும் எவரெஸ்ட் ராமு. இந்த சாதாரண மனிதனின் மற்றொரு மகத்தான அடையாளம், Thank you God, for the friends we meet. Thank you God. சென்னை கொடுங்கையூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பள்ளியின் ஃபவுண்டர். இவரது ஆரம்ப வாழ்க்கை வசதிகள் குறைவான, மிகவும் எளிமையானது. ஆனால் ஒரு தீப்பொறி இவரின் மனதிற்குள் பெரிதாயிருந்தது. அதுதான் கல்வியின் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால் தான் கடந்த 2000ஆம் ஆண்டு 15 மாணவர்களுடன் ஒரு சிறிய அறையில் தொடங்கிய இவரது பள்ளி இன்று விருட்சமாய் வளர்ந்து 1500 மாணவர்கள் பயின்று வரும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. எங்கள் அப்பாவோட ஆசைப்படி ஸ்கூல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களை சேர்த்துட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றது இன்னை வரைக்கும் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது. பசங்களுக்கு நல்லொழுக்கமும் நல்ல கல்வியும் கொடுக்குறோம். அதனால் பேரண்ட்ஸ் எந்த பேரண்ட்டுமே எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷமும் கூட நாங்கள் நார்த் சென்னையில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கோம் +2ல். இவரின் குடும்பம் இவருக்கு ஊக்க சக்தியாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் பள்ளியின் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். ஆசிரியர்கள் இவரை ஒரு குடும்ப தந்தை போல கருதுகின்றனர். மாணவர்கள் வெற்றிகளால் பள்ளியின் பெயரை உயர்த்துகிறார்கள். தாழ்மையை மறக்காத உயர்ந்த மனிதன். எத்தனையோ வெற்றிகளை கண்ட பிறகும் அவர் தனது அடிப்படை பழக்கங்களை மாற்றவில்லை. அதற்கு சாட்சியாக இன்றும் அதிகாலை வேளையில் இவர் பத்திரிகை விநியோகிப்பதை நாம் பார்க்கலாம். நிறைய பேர் இப்போ உங்களுக்கு தான் ஸ்கூல் வச்சிருக்கீங்க, வசதி இருக்கு, ஏன் காலையில் ஏந்து வரீங்க, இவ்வளோ எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்பாங்க. இருந்தாலும் பழைய தொழில் ஞாபகத்தில் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய இது செய்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன். செய்த தொழிலை மறக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஏராளமான மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி வரும் ஒரு தீபமாக திகழும் எவரெஸ்ட்
ராமு அவர்கள் நடத்தும் கொடுங்கையூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பள்ளிக்கு பெஸ்ட் இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப் ஸ்கூல் என்ற விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய ஸ்கூலு நல்ல முன்னேற்றத்துக்கான இது அறிகுறி. நியூஸ் 7க்கும் அமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நியூஸ் 7 தமிழின் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. அடுத்ததாக ஏவியை தற்போது காணலாம். மாணவர்களின் கற்றல் திறனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல கண்டுபிடிப்பு திறனையும் ஊக்குவிக்கும் வகையில் கல்வியில் புரட்சியை ஏற்படுத்துவதற்காக கடந்த 2015 நிறுவப்பட்டு தற்போது கல்வி சாம்ராஜ்யமாக உருவாகியுள்ளது பிரிம்பர்ஸ் கார்டன் குரூப் ஆஃப் ஸ்கூல். சைக்கிக் எஜுகேஷன் அன்னை அரவிந்தர் அவங்களுடைய சைக்கிக் எஜுகேஷனை தான் இந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணி எக்ஸாமின் பண்ணுறோம். அதில் பசங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்ல அவுட்கமும் கொடுக்குறாங்க. இயற்கை விவசாயம் குறித்து இளம் பிஞ்சுகளுக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையில் மாடி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஐஐடி மெட்ராஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அவுட் ஆஃப் 1000+ ஸ்கூல்ஸில் இந்தியா லெவலில் நடந்த ப்ரோக்ராமில் பிரிம்பர்ஸ் கார்டன் ஸ்கூல் பசங்க செகண்ட் ப்ரைஸ் அடித்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா புத்துளிர்னு ஒரு ஈவெண்ட்டு. அந்த புத்துளிர்ன்ற ஈவெண்ட்டில் எல்லா ஸ்கூல் ஃப்ரம் தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் ஓவரால் அவார்டு யார் எடுத்தாங்க அப்படின்னா பிரிம்பர்ஸ் கார்டன் ஸ்கூலில் எடுத்தது. மாணவர்கள் பள்ளி பருவத்தில் படிக்கும் போதே சம்பாதிப்பதை குறிக்கோளாக கொண்டு ஆண்டர்பிரனர் கிளப் உருவாக்கப்பட்டுள்ளது. டெட்எக்ஸில் நார்த் சென்னையிலேயே உள்ள ஒரே ஸ்கூலில் டெட்எக்ஸில் பப்ளிஷ் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிம்பர்ஸ் கார்டன் குழந்தைங்களோட வீடியோ தான். Creating a sense of camaraderie, translating this to human interactions is a fundamental technique in astrology. தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அதை மறுசுழற்சி செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு ஏழை எளிய குழந்தைகளுக்கு உதவும் வகையில் மாணவர்களுக்கு உதவும் மனப்பான்மையையும் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். IEEE ஜூனியர் இன்ஸ்டியூட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குது, எஸ்பெஷலி ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். இதில் எங்கள் பசங்க 3 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் ஈஜிப்ட் பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். கூட்டிகிட்டு போய் அங்கே பசங்க வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வேர்ல்டு போடியமில் ப்ரெசென்ட் பண்ணாங்க. துனிஷியா அது வந்து ஆன்லைனில் தான் ப்ரெசென்ட் பண்ணோம். இப்போ 3வது வருஷம் மலேசியா. ஒரு வருஷமும் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எஜுகேஷன் மினிஸ்டர் சாரை மீட் பண்ணி அவர் எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி சார். மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள தனித்துவமான திறன்களை வளர்க்கும் எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் பிரிம்பர்ஸ் கார்டன் குரூப் ஆஃப் ஸ்கூலுக்கு இன்னோவேட்டிவ் அண்ட் கரிக்குலம் பிரிவில் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். வெஸ்டர்ன் கரிக்குலம் அண்ட் இன்னோவேஷன் விருதை பெறுவதற்காக பிரைம் பட் ஸ்கூலை இந்த மேடைக்கு மிகுந்த பெருமையோடு வரவேற்கிறோம்.
நியூஸ் 7 சேனலுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ரெகக்னேஷன் வந்து லைஃப்பில் ஒரு மாணவனையும் சரி ஒரு தலைவனையும் சரி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். நியூஸ் 7 தமிழின் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. அடுத்ததாக ஏவியை தற்போது காணலாம். விவசாய குடும்பத்தில் பிறந்து தொழிற்கல்வியை முடித்தவுடன் அரசியல் அனுபவமின்றியும் ஊருக்காக வாழ வேண்டும் என்ற உன்னத கனவோடு ஊராட்சி மன்ற தலைவராக தனது பயணத்தை தொடங்கியவர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஒன்றியத்தைச் சேர்ந்த ஆத்தூர்குப்பம் ஊராட்சியில் அவர் பதவியேற்ற தருணத்திலிருந்தே ஊருக்காக, பள்ளிகளுக்காக, பிள்ளைகளுக்காக தினமும் அயராது சேவை செய்து வருகிறார். சுகாதாரம் இல்லாமல் கல்வி வளராது, கல்வி இல்லாமல் சுகாதாரத்தின் அருமை அறிய முடியாது என்பதற்காக கழிவறை இல்லாமல் அவதியுற்ற மாணவிகளுக்காக 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறை கட்டியவர். கலையும் அறிவும் கலந்து மலரும் மாணவரின் முயற்சி சமுதாயத்தின் செல்வமாகும். அந்த செல்வத்தினை மேன்மைப்படுத்தி மாணவர்களின் திறமைகளை வெளிக்காட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் ஒன்றை அமைத்தவர். அறிவு ஊட்டினால் ஏழை மாணவன் சமுதாயமே செழிக்க செய்யும் மரமாக வளர்வான் என்று 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டிக் கொடுத்தவர். இது ஒரு தலைவரின் அர்ப்பணிப்பையும் பொறுப்பையும் சாட்சியமாக்குகின்றது. நான் பதவியேற்று என்னுடைய ஊராட்சியில் அதிகமான திட்டங்களை பள்ளிகளுக்கோசரமே அதிகமாக நாங்கள் செலவினம் பண்ணிட்டு வரோம். மேற்கொண்டு சிறப்பான ஊராட்சியாக உருவாக்கணுன்ற அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் செயல்படுத்தின்னு வரோம். கிராம வளர்ச்சிக்கு கல்வியே அடித்தளம் என்ற நம்பிக்கையோடு அந்த கல்விக்காக தனது முழு அர்ப்பணிப்பையும் செலுத்தி வரும் ஆத்தூர்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமிகு எஸ் செந்தில்குமார் அவர்களுக்கு சிறந்த ஊக்கமளிக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். நியூஸ் 7 சேனல் இந்த விருதை வழங்குறது நான் வாழ்நாள் பெருமையாக கருதுறேங்க. மற்ற ஊராட்சியோட எங்கள் ஊராட்சி மேன்மையாக இருக்கணுன்றதுக்கோசரம் திட்டங்களை நாங்களே கேட்டு வாங்கி அதிகமாக வளர்ச்சியை நாங்கள் காமிக்கணுன்ற நோக்கத்தில் போகிறோம். மிகவும் சிறப்பான ஊராட்சியாக எங்கள் ஊராட்சியை நாங்கள் வளப்படுத்துறதுக்கு இந்த விருது எங்களுக்கு உறுதுணையாக அமையன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்த பள்ளிக்கான விருது பெஸ்ட் இன் பேரண்ட் டீச்சர் கொலாபரேஷன். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள உளுந்தை ஊராட்சி அரசு பள்ளி இந்த மாவட்டத்தின் முன் உதாரணமான ஒரு பள்ளியாக திகழ்கிறது. இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பின்னால் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் உளுந்தை டாக்டர் MK ரமேஷ் அவர்களின் மிக பெரும் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் முக்கிய பங்காற்றியுள்ளது. தனது சொந்த செலவில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3 அடுக்கு கொண்ட புதிய பள்ளி கட்டிடம், CCTV கண்காணிப்பு, மேஜை, நாற்காலிகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, டிஜிட்டல் வகுப்பறைகள், ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குதல், பொதுத் தேர்வில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல், மாணவர்களின் உடல் வளர்ச்சி மற்றும் விளையாட்டு திறனை மேம்படுத்த சுமார் 40 லட்சம் செலவில் அதிநவீன கால்பந்து மைதானம் அமைத்தல் போன்ற பல்வேறு பணிகளை தான் பயின்ற பள்ளிக்காக ஆர்வமுடன் செய்திருக்கிறார். இதன் பலனாக தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அதிநவீன கல்வி மற்றும் விளையாட்டு வசதிகள் கிடைத்திருக்கின்றன. இந்த அர்ப்பணிப்பின் பலனாக இன்று உளுந்தை ஊராட்சி அரசு பள்ளி மாணவர் வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறது. பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சிறந்த செயல்பாட்டிற்காக உளுந்தை ஊராட்சி அரசு பள்ளிக்கு ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 விழாவில் பெஸ்ட் பேரண்ட் டீச்சர் கொலாபரேஷன் மாடல் என்ற விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ்.
நாள் கனவு எனது. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹை ஸ்கூல் வந்து நான் கட்டி கொடுத்துருக்கேன். ஃபுல் ஏசி செட்டப்போட போட்டு நல்ல டெஸ்கெல்லாம் போட்டு ஒரு நாற்காலியெல்லாம் வந்து நல்லா உட்கார மாதிரி ஒரு அருமையாக பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஆசிரியர்களுக்கான நன்றி விழா. அனைவரும் இணைந்த இந்த கொண்டாட்டம் நாளைய தலைமுறைக்கு ஓர் ஊக்கமாக இருக்கும். இது தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. பவர்ட் பை G Square. நியூஸ் 7 தமிழின் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. மொழித்திறன் மேம்பாட்டிற்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது காண்போம் திரையில். ஏவி ப்ளீஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை மேல்நிலை பள்ளியில் உள்ள ஒரு தமிழ் ஆசிரியர் மாணவர்களுக்கு புத்தகங்களை மட்டும் கற்றுக் கொடுப்பதல்ல, அவர்களையே புத்தகங்கள் எழுதும் ஆசிரியர்களாக உருவாக்கி வருகிறார். தமிழின் மீது பேரார்வம் கொண்ட அவர் அந்த ஆர்வத்தை மாணவர்களிடமும் விதைக்கிறார். பாடங்கள் மட்டுமல்ல, வில்லுப்பாட்டு, நடனம், நாடகம், ஓவியம் எல்லாம் சேர்த்து கல்வியை சுவையாக மாற்றுகிறார். காலியாக இருந்த ஒரு வகுப்பறையை நூலகமாக மாற்றினார். அந்த நூலகத்திற்கு பெயர் மூளை பட்டறை. இங்கே புத்தக வாசிப்பு அல்ல, புத்தக சாறு, புக் ஜூஸ் என்ற பெயரில் மாணவர்களே தங்கள் வாசிப்பை பகிர்கிறார்கள். நானும் என்னுடைய பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் இருந்தார்கள். அவருடைய தூண்டுதலின் பேரில் நாங்கள் இருவரும் ஈடுபட்டதான் இந்த நூலகத்தை துவக்கினோம். 6000-7000க்கும் அதிகமான புத்தகங்களை நாங்களே எங்களுடைய சொந்த செலவிலே வாங்கி பள்ளியில் இருந்த பழைய புத்தகங்களை எல்லாம் தூசு தட்டி சீர்படுத்தி கையிலிட்டு அனைத்தையும் அழகாக அடுக்கி வைத்தோம். மூளையை பட்டத்திடக்கூடிய இடமாக பட்டறையாக மூளை பட்டறை என்ற பெயரை நான் அமைத்தேன். என்னுடைய மாணவர்களை அடிக்கடி அந்த நூலகத்தை எடுத்து பயன்படுத்த செய்கிறேன். மாணவர்களை ஆசிரியர்களாக உருவாக்கும் முயற்சியின் விளைவு 12 மாணவர்கள் தங்கள் சொந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மாணவர்களின் மனதில் புத்தகம் எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்த இவரும் 2 சிறந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கொரோனா காலத்திலும் ஆன்லைன் வழியாக கல்வியை தொடர்ந்தது மற்றும் கல்வி, இலக்கியம், கலை இவை அனைத்திற்கும் கிடைத்த பாராட்டுகள் என்பது 150க்கும் மேற்பட்ட விருதுகள். அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகரானவர்கள் என்பதை நிரூபித்தவரான திருமிகு மூளைப்பட்டறை இளவரசி அவர்களுக்கு மொழித்திறன் மேம்பாட்டிற்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். The National IT International Metric Higher Secondary School in correspondent Dr. V. பத்மாவதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது 2025 பெறுவதற்காக டாக்டர் ஏ இளவரசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மொழிக்கான இந்த விருதை வாங்குவதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். வையமீன்ற தொன் மக்கள் உளத்தினை கையினால் உரை காலம் இறைந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழ் ஐயை தாடலை கொண்டு பணிகுவோம் என்று தமிழன்னையை முதலில் வணங்குகிறேன். என்னை இந்த விருதுக்கு பரிந்துரை செய்த என்னுடைய பேராசான் ப்ரொஃபசர் முத்துமாணிக்கம் சார் அவர்களுக்கும் இந்த விருதாளர் தேர்வு குழுவினருக்கும் நியூஸ் 7 நிறுவனத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு ஆசிரியர் அன்பாக இருந்தால் தான் குழந்தைங்களை உருவாக்க முடியும். ஏன்னா இக்காலகட்டத்தில் குழந்தைங்க எதிர்பார்க்கறது அன்பு மட்டும்தான். ஸோ அடித்தா நம்மளால் குழந்தைங்களை உருவாக்க முடியாது. அதை பகிரங்கமாக இங்கே வலியுறுத்தியது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பு குழந்தைகளுக்கு வாழ்க்கை மொழியை நிகழ்காலத்தின் பொருளோடு உணர்த்தும் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது. அவர் கதை என்ன? திரைக்காட்டல். சில குழந்தைகளின் உலகம் வேறுபட்ட வண்ணங்களில் வளர்கிறது.
அந்த மலர்களுக்கு ஆட்டிசம் என்று பெயர். அவர்கள் பேசாமல் சொல்வார்கள், அவர்கள் பார்க்காமல் உணர்வார்கள், அவர்கள் தனிமையில் இருந்தாலும் நம் அன்பை விரும்புவார்கள். இந்த உலகில் அக்குழந்தைகளின் குரலை கேட்கும் காதுகளாய், அவர்களின் சிரிப்பை மீட்டுக் கொடுக்கும் சிகிச்சையாளராக மற்றும் பெற்றோருக்கு ஒளியாய் வழிகாட்டியாக நிற்பவர். எங்கள் அப்பாவே கூட ஒரு ஆசிரியராக இருந்தாலும் கூட நான் வந்து ஒரு டீச்சராகவே நான் நினச்சதே இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து கூட நான் அந்த வேலையில் தான் இருந்தேன். பையன் பிறந்ததுக்கப்புறம் பையனுக்கு வந்து ஆட்டிசம் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து வேலையை விட்டுட்டு அவனை முழு நேரமாக கவனிச்சுக்கிறதுன்னு ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தேன். அதற்கு பிறகு சிறப்பு குழந்தைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாக்க அதை இன்னும் முறையாக ஏதாவது படித்தோம்னா அது வந்து இவனை வளர்க்குறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சிறப்பு கல்வி ஆசிரியர் பயிற்சிக்கு சேர்ந்தேன். படிச்சுட்டு ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ஒரு சிறப்பு பள்ளியில் வேலை பார்த்தேன். தனிப்பட்ட முறையில் பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, குறிப்பாக ஆரம்ப அதிர்ச்சியில் இருக்கிற பெற்றோர்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கட்டத்தில் பெற்றோர்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் வந்து சக பெற்றோர்கள், இன்னும் சொல்லப்போனால் சீனியர் பேரண்ட்ஸோட கைடன்ஸ் தான். அதை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கறத ஆரம்பித்தோம். அந்த வகையில் நிறைய பேரண்ட்ஸோட பயணிக்கும்போது ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனித்தனியாக சொல்கிறதையே இன்னும் நம்ம வந்து ஒரு கட்டுரையாக எழுதினாலோ ஒரு நூலாக எழுதினாலோ இன்னும் நிறைய பெற்றோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பத்திரிகைகளில் கட்டுரை எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எழுதா பயணம்ங்கிற என்னுடைய நூலும் வெளிவந்தது. அந்த நூல் நிறைய ஆரம்ப நிலை பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கிறதா சொன்னாங்க. என்னுடைய மகனுக்கு இப்போ 16 வயசு ஆகுது. 11th படிச்சுட்ருக்கான். ஓரளவுக்கு அவனுடைய தேவைகளை கம்யூனிகேட் பண்ணுறான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இசையில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால இப்போ வாய்ப்பாட்டும் கீபோர்டும் கற்றுக்கிறான். வாய்ப்பாட்டில் செவியல் இசையும் கற்றுக்கிறான். திரைப்பட பாடல்களும் நிறைய பாடுவான். அவனோட வேலைகளை அவனே செஞ்சுக்குவான். அவனுக்கு தேவையான சில வீட்டு வேலைகள்லேயே அவனை ஓரளவுக்கு பழக்கியிருக்கான். அவன் சிறப்பு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள தற்சார்புடையவர்களாக இண்டிபெண்ட்டாக வளர்த்து எடுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான கோலாக இருக்கணும். ஸோ அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். இந்த சிறப்பு குழந்தைகளே வந்து பேசக்கூடிய குழந்தைகளும் இருப்பாங்க, பேச முடியாத குழந்தைகளும் இருப்பாங்க. அந்த குழந்தைகளோட கம்யூனிகேஷனுக்கு உதவுற மாதிரி ஒரு செயலியை வந்து திறன்பேசியில் பயன்படுத்தக்கூடிய செயலியை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருந்தது. உதாரணத்துக்கு எனக்கு இப்போ தாகமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து அதை சேமிச்சுட்டு நம்மளோட பேசியில் சேமிச்சுட்டு அதுக்கு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிற குரல் பதிவையும் சேர்த்து அதில் பதிவு பண்ணி வச்சிட்டோம்னாக்க அந்த குழந்தை தனக்கு தாகம் எடுக்கும்போது ஒரு 2-3 தடவை அதை டச் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அந்த குழந்தை தானாகவே வந்து அதுக்கு பிறகு தண்ணி வேணுங்கும் போதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஐக்கானை டச் பண்ணும். அது ஒரு கம்யூனிகேஷனை வந்து அதுக்குள்ளே வளர்க்கும். கொஞ்ச நாளில் திரும்ப இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த நேரத்தில் கேட்கும்போது இந்த வார்த்தையை நம்ம பேசினா நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறதே அந்த குழந்தை கற்றுக்கும். அந்த ஆப் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. திருமிகு லட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு குழந்தைகளுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். சிறப்பு குழந்தைகளுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதினை வழங்குவதற்காக சயின்டிஸ்ட் ஆர் வெங்கடேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடுல தமிழ் இலக்கியத்தில் 2வது மதிப்பெண் எடுத்து ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்தேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பொசிஷனில் இருந்துட்டு ஒரு 10 வருஷம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஐக்கிய நாடுக்கு இருந்தேன். நமக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் கொடுக்குறது வந்து பிரைமரி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம ஐடி எனேபிள் சர்வீஸ்லையோ பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா பேசிக் எஜுகேஷன் இஸ் குட். இங்கே நான் மேடத்தை பற்றி சொல்லணும்னா இவங்க மச் மோர் இவங்க பண்ணுற பேஷனுக்கு நான் நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது, சொல்லவே முடியாது. அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய அந்த ஈர்ப்பு செய்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர்த்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நியூஸ் 7 சேனல் ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் வாட் தே ஹவ் புட். I personally thank my friend Mr. Radhakrishnan for inviting me. I am really amazed to see you all. Thank you very much. Thanks a lot.
ஆசிரியர்களுக்கான விருது வரிசையில் சிறப்பு கல்வியாளர்களுக்கும் விருதளிப்பது அப்படிங்கிறது முழுமையாக எல்லோரையும் உள்ளடக்கிய சமூகம், இன்க்ளூசிவ் சொசைட்டியை நோக்கிய ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. அதனை செய்திருப்பதற்காக நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகத்தோட மற்றவர்களும் தயக்கத்தையும் இந்த மித்தை தள்ளி வச்சுட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசி பார்ப்போம், அந்த குழந்தைகள்கிட்ட பேசி பார்ப்போம். ஒருத்தவங்க திடீர்னு ஒரு குழந்தை டென்ஷன் ஆகிறான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த பொறுமையோடு அவங்ககிட்ட அதை கேட்போம் அப்படிங்கிற தன்மை எல்லோருக்கும் வந்ததுன்னா உண்மையிலேயே எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை நம்மளால் அமைக்க முடியும். வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன். இது தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. பவர்ட் பை ஜி ஸ்கொயர் குரூப், ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம், ஹெல்த் பார்ட்னர் காவேரி ஹாஸ்பிட்டல், பேங்கிங் பார்ட்னர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அசோசியேட் பார்ட்னர் எண்ணம் போல் வாழ்க்கை ட்ரஸ்ட், க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், வார்ட்ரோப் கார்ட்டசி, காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது அறிவியல் விழிப்புணர்விற்காக பெறப்போகுபவர் யார் என்பதை திரையில் பார்க்கலாம். இருபது ஆண்டுகளாக ஒரு நாளும் விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு கற்றுத் தருபவர். ஜெயங்கொண்டம் அருகே கழுவந்தோண்டி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவரின் பயிற்சியில் மாணவர்கள் மாவட்டம், மாநிலம், தேசியம் மட்டுமின்றி சர்வதேச மட்டத்திலும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக இவரது மாணவர்கள் விருதுகளை வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். பின்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் கூட இவரது மாணவர்கள் பெற்ற சாதனை உலக அரங்கில் பாராட்டை பெற்றது. அவரும் சாதாரணமானவர் அல்ல, நூற்றுக்கணக்கான விருதுகள் பெற்றுள்ளார். அப்துல் கலாம் விருது முதல் சர் சி.வி. ராமன் விருது வரை 100க்கும் மேற்பட்ட விருதுகள் இவரின் கைகளில் ஒளிர்கின்றன. ஸ்வீடன், பின்லாந்து சென்றதும் தேசிய அளவில், மாநில அளவில் தங்கப்பதக்கம் பெற்று தேசிய அளவில் டாக்டர் அப்துல் கலாம் கையில் பரிசும் பாராட்டும் வாங்கியது. தேசிய அறிவியல் குழந்தைகள் மாநாட்டில் ஆய்வு கட்டுரை தேசிய அளவில் அவர்கள் சமர்ப்பித்து குழந்தை விஞ்ஞானி பெற்றதும், அதிக மாணவர்கள் சாதனையாளராக பள்ளி தேவாமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாநில அளவிலான தேசிய அறிவியல் குழந்தைகள் மாநாட்டில் மாணவர்களை ஈடுபடுத்தி அவர்களுக்கு குழந்தை விஞ்ஞானி பதக்கம் பட்டம் வாங்கி கொடுத்ததும், வகுப்பறை மட்டுமல்ல சமூக பொறுப்பையும் மாணவர்களுக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு முதல் கலை நிகழ்ச்சிகள் வரை மாணவர்களை வழிநடத்தி வருகிறார். லக்னோவில் நடைபெற்ற சர்வதேச அறிவியல் திருவிழாவில் அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி ஜனாதிபதியை சந்திக்க வைத்த ஒரு காரணம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வில் பரிசு பெற்றதும், கட்டுரை போட்டியில் பரிசு பெற்றதும், பேச்சு போட்டியில் பரிசு பெற்றதும், அந்த மாணவர்கள் பல்வேறு விதமான பரிசுகளையும் பல்வேறு மாவட்ட ஆட்சியரின் வாழ்த்து பெற்றதும் ஒரு காரணம். சொந்த குடும்ப நிகழ்ச்சிகளை கூட தவறவிட்டாலும் மாணவர்களை விஞ்ஞானியாக உருவாக்க வேண்டும் என்ற கனவை மட்டும் தவறவிடாத ஆசிரியர். விடுமுறை என்ற சொல்லை மறந்தவர் இவர். விடிகளின் முதல் ஒளி போல திகழ்ந்தவர் இவர். இருபது ஆண்டுகள் இடைவிடாது இளமை கல்விக்கே உயிர் அர்ப்பணித்த அறிவியல் ஆசிரியர் திருமிகு செங்குட்டுவன் அவர்களுக்கு அறிவியல் விழிப்புணர்விற்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். இதேபோல தொடர்ந்து என்னுடைய கல்வி சேவை நான் தொடர்வேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். அறிவியல் விழிப்புணர்விற்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதினை வழங்குவதற்காக ஏஎம்எஸ் இன்ஜினியரிங் காலேஜினுடைய பிரின்சிபல் திருமிகு டாக்டர் KG பார்த்திபன் அவர்களை பெருமதிப்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த அறிவியல் விழிப்புணர்விற்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக திருமிகு செங்குட்டுவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விடுப்பெடுக்காத
இல்லாத ஒரு ஆசிரியருடைய ஆசையை நிறைவேற்றும் தருணம் இது. ஆசிரியர் தன்னுடைய குடும்பத்தை மேடையில் ஏற்றி அழகழிக்க ஆசைப்படுகிறார். குடும்பத்தினுடைய பொறுப்பு பகிர்மானம் முடிந்திருக்கும். அந்த வகையில் அந்த குடும்பத்தையும் மேடையில் ஏற்றி அழகு பார்த்திருக்கிறார் ஆசிரியர். ஒரு மகத்தான விருது கிடைச்சிருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய மாணவர் செல்வங்கள் சார்பாகவும் என்னுடைய பள்ளியினுடைய சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படைப்பாற்றல் கொண்ட ஆசிரியர் மாணவர்களின் மனதில் ஆர்வம் என்ற தீப்பொறியை ஏற்படுத்தி அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக ஒளிர வழிகாட்டியா திகழ்கிறாங்க. கற்பித்தலில் படைப்பாற்றலுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வாங்க பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு அரசு பள்ளி மாணவர்களை விளையாட்டில் முன்னேற்றி வெற்றி கோப்பைகளை குவித்து வரும் ஒருவர். அவர் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள நெம்மேலி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2010ஆம் ஆண்டு உடற்கல்வி ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அன்றிலிருந்து இன்று வரை தனது முழு உழைப்பையும் மாணவர்களுக்காக அர்ப்பணித்து வருகிறார். மாவட்டம், மாநிலம், தேசியம் என பல்வேறு நிலைகளில் மாணவர்களை பங்கேற்கச் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு அடித்தளமிட்டவர். மாணவர்களின் வளர்ச்சிக்காக தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து பள்ளி முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர். பள்ளிக்காக நாங்கள் பலவித வகையில் நாங்கள் உதவி செய்திருக்கிறேன். சத்துணவு கூடத்திற்காக வருடம் 10,000 ரூபாய்க்கு என்னுடைய சொந்த செலவில் நான் பொருட்களை வாங்கி தருவேன். தட்டு, டம்ளர் மற்றும் பல வகையான பொருட்களை நான் வாங்கி மாணவர்களுக்காக உதவி செய்திருக்கிறேன். இன்னும் என்னோட பணி அடுத்த வருடம் முடிவுக்கு வந்தாலும் நான் பணியிலிருந்து விடுபட்டாலும் ஆனால் என்னுடைய பணியை சிறப்பாக இந்த பள்ளிக்காக பள்ளி மாணவர்களுக்கு செய்து முடிப்பேன் என்பதை உறுதி கொள்கிறேன். அவரது அயராத சேவையை கண்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா கடந்த சுதந்திர தினத்தில் சிறப்பான விருதை வழங்கி பாராட்டினார். விளையாட்டிலும் சேவையிலும் முன்மாதிரியாக திகழும் நெம்மேலி அரசு மேல்நிலைப் பள்ளியின் பெருமை திருமிகு உடற்கல்வி ஆசிரியர் லிவிங்ஸ்டன் பாக்கியநாதன் அவர்களுக்கு கற்பிப்பதில் படைப்பாற்றலுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். MCC பள்ளிக்கு விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழின் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. எங்கள் நியூஸ் 7 தமிழின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் திரு ஷியாம்குமார் அவர்களும் MCC மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் ஹெட் மாஸ்டர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் திரு ஜெபதாஸ் தினகரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நியூஸ் 7 தமிழ் சார்பாக சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் திரு ஷியாம்குமார் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். COO திரு ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 ஒவ்வொரு நொடியும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அருமையை வெளிப்படுத்தியது. அனைவருக்கும் நன்றி. இந்த ஆசிரியர்களை கௌரவிப்பதற்கு நமக்கு உதவிகரமாகவும் பக்கபலமாகவும் இருந்த கனவு ஆசிரியர் குழுவிற்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியை செலுத்துவோம். இது ஒரு விருது விழா மட்டுமல்ல, இது ஆசிரியர்களுக்கான நன்றி விழா. அனைவரும் இணைந்த இந்த கொண்டாட்டம் நாளைய தலைமுறைக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அறிவை உதைத்தவர்களை நாம் இன்று வணங்கினோம். அந்த விதைகள் நாளை பசுமையாக மாறுகின்றன, மலர்கின்றன. இவ்விழாவை சிறப்பாக ஆக்கிய எமது கௌரவ விருந்தினர்கள் ஸ்பான்சர்ஸ் தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் நியூஸ் 7 தமிழன் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025 பவர்ட் பை G Square Group, ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம், ஹெல்த் பார்ட்னர் காவேரி ஹாஸ்பிட்டல், பேங்கிங் பார்ட்னர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அசோசியேட் பார்ட்னர் எண்ணம் போல் வாழ்க்கை ட்ரஸ்ட், க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், Wardrobe courtesy Kanjipuram SM Silks.